ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்திருக்குது சித்தூர் பெரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி மசான கொள்ளை நடக்க போகுது. இந்த வீடியோவில் மசான கொள்ளை தான் பார்க்க போகிறோம். அது விரிவாக இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த அங்காளம்மன் வழிபாடு மிக பழமையானது. சித்தூர் காக்கும் தெய்வமாக அங்காளம்மன் வந்து நம்புகிறாங்க. அதனால தான் அவங்க மட்டும் இல்லை, சுற்றி இருக்க ஊரில் மொத்த பேரும் கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் இருக்க மக்கள் எல்லாமே இந்த சித்தூர் திருவிழாவுக்கு வந்துடுவாங்க. முதல் நாள் மயான கொள்ளை நடக்கும். 2வது நாள் தேர் திருவிழா. இன்றைக்கி வந்து மயான கொள்ளை நடக்கிறதால அந்த வீடியோ போய் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோங்க. இந்த மயான கொள்ளை ஏன் நடத்துகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன், பார்த்து கேட்டுக்குங்க. அம்மன் வந்து மயானத்தில் வந்து ஒரு அசுரனை வந்து கொன்னதாக புராணத்தில் இருக்குது. அதாவது மயானம்னா சுடுகாடு. சுடுகாட்டில் வந்து ஒரு அசுரனை கொன்னதா அது குறிக்கும் விதமாக தான் இந்த மயான கொலை வந்து நடத்தப்படுது. இந்த மயான கொலையில் கலந்து கொள்ளும் மக்களை வந்து தீய சக்தி, பிசாசு, நோய் நீங்க வேண்டும், குடும்ப நலன் கருதி பயிர் வளம் வேண்டி விரதம் இருந்து இதில் கலந்துக்குவாங்க. அது நடந்து முடிஞ்சவொடனே மறு வருஷமே வந்து காளி வேஷம் போட்டு சாம்பல் பூசி மயானத்தில் வந்து பூஜை செஞ்சு ஊர்வலமாக வந்து சாமி கூடயே வருவாங்க. இந்த திருவிழா வந்து ஊர் ஒற்றுமையாக வந்து எல்லா குடும்பத்தையும் சேர்த்து நடத்தும் பாரம்பரிய திருவிழா. ஃபஸ்ட்டு மசான கொள்ளை நடக்குது. இதுக்கடுத்து அடுத்த வீடியோ அவங்களுக்கு போகிறோம் பாருங்கள். நாளைக்கு நடக்கிறது வந்து தேர் திருவிழா போடுவோம் பாருங்கள். ஊர் ஒற்றுமையாக இருக்கும். ஊர் ஒற்றுமையெல்லாம் தாண்டி மதம் மதம் ஜாதி எல்லாம் தாண்டி அனைவரும் சமம்னு காட்டு திருவிழா இது தான். எப்படி காமிக்கிறோம் பாருங்கள். ஒற்றுமை அப்படி இருக்கும். எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷமாக கலந்துக்கிட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்டு போவாங்க. இந்த இரவு நேரம் வந்து மயான பூஜை நடந்து முடிஞ்சவொடனே காளி வேஷம், பூத வேஷம், தப்பாட்டம், ஊர்வலம். அடுத்த நாள் அம்மன் கோயிலில் வந்து சிறப்பு அபிஷேகம் வந்து இந்த அம்மனுக்கு விளக்கேற்றி பார்க்க வேண்டிக்கிட்டா நினைச்சது நடக்கும். அதனால் இங்கே இருக்க பெண்கள் அனைவரும் வந்து விளக்கேற்றி சாமியை வேண்டிக்கிறாங்க, கும்பிட்டுக்கிறாங்க. கிட்ட பாருங்கள், அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறதால ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் சாமி உங்களுக்கு தெரியும். இந்த மொச்சக்கொட்டை வந்து விசுறது வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க. யார் யார் சாப்பிடுவாங்கன்னா, இது சாப்பிடக்குள்ள வந்து நிறைய பேர் மக்கள் வேண்டுறது ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நம்மளுக்கு நோய் எதுவும் வரக்கூடாது, குடும்பம் சாந்தமாக இருக்கணும், விவசாயம் நல்லா நடக்கணும். இது 4 விஷயம் தான் நினச்சி தான் அதிகமாக இந்த இது வந்து கலந்துக்கிட்டு அந்த அம்மனை வேண்டிக்குவாங்க. இந்த மொச்சக்கொட்டை இருக்குது பாருங்கள், அது குழந்தை இல்லாதவங்கள சாப்பிட்டா அது வந்து எப்படி வந்து குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்டா அது மொச்சக்கொட்டை சாப்பிட்றதால என்ன பலன்னு நினைப்பாங்க நிறைய பேர். அது என்னன்னா, உடம்புல வந்து கெட்ட சக்தி எச்சி இருந்துச்சுன்னா, நோய் இருந்துச்சுன்னா வந்து அது சரியாயிடும். அம்மனுக்கு பூஜை பண்ணி வர்றதால வந்து அது சரியாயிடும். அதனால தான் வந்து அது சாப்பிட்றதால வந்து எல்லாம் உடம்புக்கு நோயெல்லாம் சரியாயிடு வந்து நல்ல விஷயம் வர்றதால மறு வருஷம் வந்து அவங்க வந்து அந்த நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்கு வந்து எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. அனுப்பிச்சு விடுங்க முன்னாடி நீங்க சொல்லுங்க.